ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து சைனாவில் நடந்திருக்கு. சைனாவில் ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து அவங்களோட அம்மாவோட கிட்டத்தட்ட 1.2 crores வேல்யூ உள்ள ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பொண்ணுக்கு லிப்ஸ்டட்ஸும் இயரிங்ஸும் வாங்குறதுக்கு வேண்டி 700 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1.2 crores ஜுவல்லரியை வந்து, அதாவது 1,20,00,000 நினைக்கிறேன், 1.2 crores சொல்கிறாங்க. அவ்வளோ வேல்யூ உள்ள ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 700 ரூபாய்க்கு லிப்ஸ்டட்ஸும் ஏரிங்ஸும் வாங்குறதுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து பாக்கெட் மணிக்கு வேண்டி இதை இவ்வளோத்தையும் தெரியாமல் அந்த டீனேஜ் கேர்ள் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 யுவானுக்கு வந்து, விச் மீன்ஸ் 700 ரூபானா 60 யுவான் தான் சொல்கிறாங்க, அவ்வளோத்துக்கு விற்றுறாங்க. இது சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்டில் வந்திருக்குது. உடனே வான்லி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது சைனாவில் நடந்த இன்சிடென்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, ப்ரோ என்கிட்ட வந்து 104 டாடா மோட்டார் ஷேர் இருக்குது, ஆவரேஜாக அதாவது 865 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நான் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸில் நான் என்ன சொன்னேன்னா ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து என்ன பல்காக பை பண்ணியிருப்பார் போல். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 965லேருந்து 5-6 ஷேர் அப்படி தான் பை பண்ணேன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 707 ரூபாய்க்கு வந்துடுச்சு. டாடா மோட்டார்ஸ் 900க்கு மேலே இருக்கும்போது அது 10 times தான் பி ரேஷியோ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 8 இருக்குது. அதான் சொன்னால் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்படி பல்க் பையிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் அதிகமாகும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான் இருக்குது. ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் சீப் லெவலில் கிடைக்குதுன்னா அது டாடா மோட்டார்ஸ் சொல்லலாம். 707 தான் இருக்குது. பி ரேஷியோ நான் சொன்ன மாதிரி 8 தான் இருக்குது. ஆவரேஜ் பண்ணுறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் 1-2 நீ வாங்குறது தான் பெட்டர் டாடா மோட்டார்ஸில். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அடி வாங்கலாம். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஹியூண்டாய் கிரெட்டா ஈவியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து மாருதி ஈவி கொண்டு வராங்க. மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈவி கார் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க February 15 நினைக்கிறேன். ஸோ ஓவர்லாட்டாக உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் ஈவி செக்மெண்ட்டில் டாடா மோட்டார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ பிளேயராக இருந்தாங்க. பட் இப்போ வந்து காம்படிஷன் அதிகரிக்குது மார்க்கெட்டில். மேபி அடி உள்ள வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஷார்ட் டேமுக்கு. அதனால டாடா மோட்டார்ஸில் வந்து ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள். பல்க் பையிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. இதான் என்னோட கருத்து டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ எனி கோல்டு ஸ்டாக்ஸ் இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறா ப்ரோ வாங்கலாமான்னு சொல்லி. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு இந்த சென்கோ கோல்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. கோல்டு ஸ்டாக்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ ஆவரேஜ் ஆட்டு 35க்கு மேலே இருக்குது. இப்போதைக்கு சான்ஸ் பெருசாக எதுலேயுமே இல்லை. பட் சென்கோ கோல்டு பார்க்கும்போது 37 times பி ரேஷியோ இருக்குது. அந்த ஸ்டாக் 498 rupeesல ட்ரேட் ஆகுறாங்க சென்கோ கோல்டு. பட் அதில் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரில. 37 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க ஸ்டாக் பி. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 350 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா சென்கோ கோல்டில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். பட் இப்போ வந்து போகிற அளவுக்கு கோல்டு ஸ்டாக்ஸில் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. தங்கமயில் ஓவர் வேல்யூட், கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓவர் வேல்யூட், டைட்டன் உங்கள்கிட்ட கேட்கவே வேண்டாம், அது பயங்கரமாக ஓவர் வேல்யூட். ஸோ கோல்டு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பிசி ஜுவல்லர்ஸு, சென்கோ கோல்டு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது பி ரேஷியோ. மேபி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குகளில் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். சென்கோ கோல்டோட புக் வேல்யூ 92 ரூபா இருக்குது. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் 498 ரூபா இருக்குது. லோ வந்து 342 ரூபா, ஹை வந்து 772 rupees. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் மாறி 2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ அமரான் விச் மீன்ஸ் அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைடோட அதிகமாக இருக்குது, நம்ம ஏன் எக்ஸைடை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அமர்ராஜா கம்பேர் பண்ணும்போது, விச் மீன்ஸ் எக்ஸைடை கம்பேர் பண்ணும்போது அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் வந்து சீப்பாக தான் இருக்குது. ஸோ அவர் மறுபடியும் கேட்டிருக்காரு அமர்ராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெடோட ஸ்டாக் ப்ரைஸ் 1000க்கு மேலே இருக்குது. பட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 370 சம்திங்கில் இருக்குது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மாறி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட கருத்து நான் 2 சார்ட்டையுமே போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் வந்து 32,000 கோடி. அதோட ஸ்டாக் ப்ரைஸ் 377 ரூபாவில் இருக்குது. இதோட ஹைனி பார்க்கும்போது 620 ரூபா, 290 ரூபா லோ. ஸ்டாக் பிஇ தான் நீங்கள் பார்க்கணும். பி ரேஷியோ 40 இருக்குது, விச் மீன்ஸ் 40 times ஏர்னிங்ஸில் இருக்குது. அதே நீங்கள் மார்க்கெட் கேப்பில் அமர்ராஜா எடுத்து பார்த்தீங்கன்னா 19,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன், கரண்ட் ப்ரைஸ் 1069 ரூபா, ஹைனி பார்க்கும்போது 1776, லோன் பார்க்கும்போது 738 ரூபா. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 20 தான், அங்கே வந்து 40 இருக்குது. நீங்கள் பி ரேஷியோ தான் கம்பேர் பண்ணும்போது 15 பி, அதாவது ஸ்டாக் பி வந்து 15க்கு மேலே இருக்குனாலே அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணும். அந்த செக்மெண்ட்டில் இருக்க ரைவல்ஸை கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதெல்லாமே செக் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது
எக்ஸைடை கம்பேர் பண்ணும்போது அமராஜா தான் சீப்பராக இருக்குது. என்றைக்குமே ஸ்டாக் ப்ரைஸை பார்க்காதீங்க, பி ரேஷியோ ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணுங்கள். இதை தான் நான் உங்கள்கிட்ட எகைன் அண்ட் எகைன் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மிஸ்டேக்கை பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. எகைன் அண்ட் எகைன் வந்து நான் சொல்கிறேன், ஸ்டாக் பிஏ பாருங்கள், ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபா இருக்குது 50 ரூபா இருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரபிரசா கேஸ் லிமிடெட், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அலோகேஷன் வந்து இப்போ கெயில் எல்லாமே அதிக அளவில் அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்ஸ். மார்க்கெட் கேப்லேஷன் 27,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 199 ரூபா இருக்குது. ஹை பார்த்தீங்கன்னா 285, 153 லோ. ஸ்டாக் பிஇ 18 தான் இருக்குது. பட் இதில் என்ன ஒன்றுனா, அந்த பிஎஸ்சி செக்டரில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிட்டர்ன்ஸ் இருக்காது, ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கும். அதான் ஒன்று பிஎஸ்சி செக்டரில். பட் ஸ்டெடி க்ரோத்து தான் இருக்கும். அதனால தான் நான் பிஎஸ்சியில் பெரிய அளவில் ரைவல்ஸ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பட் இந்திரபிரசா கேஸ் லிமிடெட் ஐஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 25 ரூபாலேருந்து 30 ருபீஸ் வரைக்கும் டவுன் போகலாம். அதனால மார்க்கெட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து ஒரு அடி விழுந்துன்னா அடி எங்கே விழுன்னா பிஎஸ்சியில் தான் கை வைப்பாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஆக்சுவலி இதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அன்றைக்கி எடுத்து பார்த்தேன், 120 ரூபாவில் இருக்குது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இதோட ஹைனி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 180 ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ 120 ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து 51 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸ்டாக் ப்ரைஸ் அது வந்து அமராஜாவை கம்பேர் பண்ணும்போது எக்ஸைடு வந்து குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அமராஜாவோட மார்க்கெட் கேப்லேஷன் 19,000 கோடி சம்திங் தான் இருந்துச்சு. இதோட மார்க்கெட் கேப்லேஷன் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 120 ரூபா தான் இருக்குது. பட் மார்க்கெட் கேப்லேஷன் 1 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 99,000 crore சம்திங்கில் இருக்குது. பட் ரவுண்டாக போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 120 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாக்கோட குவான்டிட்டியை குறைச்சிருப்பாங்க, இங்கே ஸ்டாக்கோட குவான்டிட்டி அதிகமாக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 40,000 ரூபாய்க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ், ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாக்கோட குவான்டிட்டியை குறைச்சிருப்பாங்க, ப்ரைஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகும். அதுதான் வித்தியாசம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, எகைன் அண்ட் எகைன் ஸ்டாக் ப்ரைஸை பார்க்காதீங்க, ஸ்டாக் பிஇ செக் பண்ணுங்கள். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 347 இருந்துச்சு. ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ரொம்ப வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. 2,000 crores மார்க்கெட் கேப்லேஷனில் இருக்குது. பயங்கரமாக அடி வாங்கின கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் வந்து இன்னொரு 2 to 3 குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறோம். லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி லாஸ்ட் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி மீண்டு வரதுக்கு ஒரு 2 to 3 குவார்ட்டர் டைம் எடுக்கும். அப்படி உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா அதில் வந்து எடுக்கலாங்கிறது என்னோட கருத்து. விச் மீன்ஸ் அட்ராக்டிவ் ரேஞ்சில் இருக்குது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஸ்டாக் ப்ரைஸ் 347 இருக்குது. புக் வேல்யூ கீழே தான் இருக்குது. புக் வேல்யூ 480 ரூபா. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டவுன். 50 வீக் லோ வந்து 293 வரைக்கும் போனாங்க. பட் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் மேபி ஒரு 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கும். பட் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மீண்டு வராங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் வந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் அடுத்து வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேன்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கூலிங் ப்ராடக்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 550% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 11 ரூபா பெர் ஷேருக்கு வந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறோம். அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் February 14 சொல்லியிருக்காங்க. பே அவுட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கிட்ட அந்த ஷேர் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்பீங்க. பட் 550% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து பேன்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓயோ வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 166 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 times மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1695 கோடியாக இருக்குது. 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வச் மீன்ஸ் பார்க்கும்போது 249 கோடியாக இருக்குது. அதுவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு 22%. கிராஸ் புக்கிங் வேல்யூ பார்க்கும்போது 3341 கோடியாக இருக்குது. 33% க்ரோத் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது ஓயோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸில் G6 ஹாஸ்பிட்டாலிட்டி, பாரிஸ் பேஸ்டு ரெண்டல் ஹோம் பிளேயராக இருக்கிற செக் மை கெஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக அக்யூசியேஷன் பண்ணது. அவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது போக யூஎஸும் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் இந்தியா அண்ட் யூஎஸ் தான் வந்து அவங்களுக்கு கோர் மார்க்கெட்டாக இருக்குது. யூஎஸ்லேயும் அவங்க வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஓயோ சொன்ன ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து ஓலா எலக்ட்ரிக்கை வந்து இந்த February 1 வீக்கில் சேல்ஸில் பீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 421 யூனிட்ஸ் அதிகமாக விற்று பீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பஜாஜ் ஆட்டோ 5096 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் வந்து 4675 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதில் வந்து ஓலா எலக்ட்ரிக்கோட CEO நேற்று வந்து அப்டேட் கொடுத்துருந்தார். நேற்றும் முந்தினாத்தும் நான் அவங்களை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஜான்வரியில் நாங்கள் 25,000 வந்து விற்றுருக்கிறோம். Februaryயில் 50,000 யூனிட்ஸ் விற்று நாங்கள் ப்ராஃபிட்டபிளாட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
சொல்கிறாங்க. பட் அது சேலில் நடக்குமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ வந்து ஓலா எலக்ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருந்தாங்க இந்த எலக்ட்ரிக் 2 வீலர் சேல்ஸில் மார்க்கெட் ஷேரில். பஜாஜ் ஆட்டோ இவங்கள தூக்கி சாப்பிட்டாச்சு. இனி அடுத்தது விரைவில் டிவிஎஸ் மோட்டாரும் தூக்கி சாப்பிடுவாங்க போல இருக்குது. ஹீரோ மோட்டார் காப்புக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 125 தான் இருக்குது. ஏன்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து 4550 விற்றுருக்காங்க, இவங்க 4675 தான் விற்றுருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரியில் கூட டோட்டல் சேல்ஸ் அப்டேட் வரும்போது பஜாஜ் ஆட்டோவும் டிவிஎஸ் மோட்டாரும் எலக்ட்ரிக் 2 வீலர் சேல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் 3rd பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ 4th பிளேஸில் ஏத்தர், 5th பிளேஸில் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக், ஹீரோ மோட்டார் காப், பியூர் எனர்ஜி, பகாஸ் ஆட்டோ, கைனடிக் கிரீன், பவுன்ஸ் எலக்ட்ரிக் இதெல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த சேல்ஸ் அப்டேட்டு. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 76 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 2% டிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக எபிட்டா பார்க்கும்போது 14.3% ட்ராப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 27.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அந்த செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கம்பெனி தான். பட் இது ஒரு பிஎஸ்சி செக்டரில் தான் இருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 192 rupees சம்திங்கில் க்ளோஸ் ஆச்சு, ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இது வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஐடிசியோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இந்த பேப்பர் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த Q3 ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட பேப்பர் டிவிஷன் மட்டும் 30% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று உட் ப்ரைஸஸ் அதிகரிச்சது, இன்னொன்று சைனீஸ் இன்டர்நேஷனல் சப்ளைஸ் வந்து பார்க்கும்போது லோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கு. இது எல்லாமே மேஜர் ரீசனாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q3 ஃபினான்ஷியல் 25ல வந்து 205 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 30% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் அடி வாங்கியிருக்கு. நான் சொன்ன மாதிரி உட் ப்ரைஸஸ் வந்து அதிகம், மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. சைனீஸ் அண்ட் இந்தோனேஷியாவில் வந்து லோ ப்ரைஸில் சப்ளை பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இது வந்து ஐடிசி பேப்பர் போர்ட் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேரி எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் விச் மீன் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி குஜராத்தில் சிக்லி அப்படிங்கிற இடத்துல வந்து பண்ணுறாங்க. அதோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. டோட்டல் பிளான் கெப்பாசிட்டி 5.4 GW. இதில் 4 GW வந்து ஹை எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேரி எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.